உள்ள இதெல்லாம் ஆனால் ஏறுதான் சூப்பராக இருக்கு. வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா தேவகுண்டு வாட்டர் ஃபால் டாப் வியூ பாயிண்ட்காண்டி ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்களோ அந்த கமெண்டில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோக்கள்லாம் நிறையா வீடியோக்கள்லாம் இனிமேல் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன்கிட்ட கேட்டு விசாரிடா. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு பேர் வந்து செவிலியா கேட்டுங்க. நம்ம இங்கேருந்தால் நம்ம இப்போ ட்ரெக் பண்ணி போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் செவிலியா கேட் அப்படின்ற இடத்துல இருந்தால் நம்ம ட்ரெக் பண்ணி போய் நம்ம அந்த தேவகுண்டு வாட்டர் ஃபாலுடைய டாப் வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோங்க. இறங்கி தாங்க போக வேண்டியதாக இருக்குது. ஏறுறப்ப மாறு இதுதான் ஆபத்து. ஏய் நான் கால் வெறுங்கால் தானடா. வாடா நீ போடுறாங்க குச்சிலாம் வேணாம்டா. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ தேவகுண்டு வாட்டர் ஃபால்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த தேவகுண்டு வாட்டர் ஃபாலுடைய டாப் வியூ தான் இது. ஆக்சுவலாக இப்படி இறங்கி போய் அந்த தெரியுது பாருங்களேன் ஒரு மலை, அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ கீழே இதுதான் பாதையே. இந்த பாதை வழியாக போய் தான் நம்ம அப்படியே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இதில் தான் இறங்கி வந்து இது வழியாக போய் நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிற மலை இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு போகணும். இது வழியாக தான் போக முடியும். தெரியுது பாருங்கள். கீழே தான் வந்து அந்த தேவகுண்டு வாட்டர் ஃபால் இருக்குது. நம்ம ரொம்ப பள்ளமாகவே தாங்க இருக்குது, அவ்வளோ பள்ளமாக இருக்குது. மணல் புறாமே மணல் தான். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வழியை கீழே விழுந்துருவோம். அவ்வளோ தண்ணி மழை பெஞ்சனால அதுதான் மேட்ரு. வாங்கிக்கங்க டன்டனா டன். இந்த ஃபால் வந்து நம்ம கீழே நடந்து வரப்போ அந்த வீடியோவில் இருக்கும்.
நான் நெக்ஸ்ட்டு ஓடிட்டுருக்கப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஃபால் தாங்க இது. அதாவது கீழேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ இதாக தெரிஞ்சிச்சு. எவ்வளோ பள்ளமாக போது பாருங்களேன் கீழே. அந்த தெரியுது பாருங்களேன் கீழே பயங்கரமான கூட்டம். அந்த கீழே ட்ரெக் பண்ணுறது அந்த கீழே நடுவில் இருக்க அந்த பள்ளம் தாங்க. ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடு உள்ள அந்த அருவி வந்து நாங்கள் கீழே ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த இருக்கு பாருங்க கீழே பள்ளம் தெரியுதா? அந்த பள்ளம் இருக்கு பாருங்கள். அந்த பள்ளம் வழியாக நம்ம ட்ரெக் பண்ணி வரணும். அந்த ஆக்சுவலாக ட்ரெக் பண்ணி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். தான் ஒரு 2 பேர் தர்றாங்க பாருங்கள். அந்த வழியாக தான் நாங்கள் தேவகுண்ட் வாட்டர் ஃபாலுக்கு ட்ரெக் பண்ணி வந்தோம். அந்த பாதை தான் அது. கொடூரமாக இருந்தவன். ஆனால் இப்போ அந்த பாதையை அங்கிட்டு போகணும். அவனுக்கு அந்த அங்கேருந்து பார்க்கணும். ஆக்சுவலாக கீழே நம்ம போகிறதுக்கு நம்ம கீழே போய் நம்ம ஃபால்ஸை பார்க்குறதுக்கு இந்த ரைட் சைடு பாதை தாங்க நம்ம போக வேண்டிய பாதை. இது வழியாக போய் தான் நம்ம அங்கே போகணும். அந்த நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த ரைட் சைடு அந்த மலைக்கு போய் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அட்வென்ச்சர்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இங்கே வர்றாச்சு. ஐயோப்பா, நான் அங்கே வரலப்பா. எங்க அதுவும் சத்திரபதியா அடிப்படை பார்த்தா நீ மேலே ஏறுறான். சரா எனக்கு ஒன்றும் இல்லைடா. என்னை மட்டும் காப்பாற்றிருக்கீங்களடா. அது போகும்டா. இதில் விழுந்து அங்கே காப்பாற்றுறது. இவனடா இப்படி சொல்கிறேன். மாமா சும்மாவே செல்ல வச்சுட்டு வரது நல்லது நினைக்கிறேன். இதாண்டா அட்வென்ச்சரு. வாடா 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 புள்ள வாடா. புள்ள இதெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் புள்ள. ஆனால் ஏறுறதா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் டி. செம்மையாக இருக்கும். நான் சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நம்மளுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா அந்த அருவி. அந்த அருவியோட கீழ் வியூ பாயிண்ட்டு தான் இது. இப்போ நம்மளுக்கு ரைட்டில் தெரியுது பாருங்களேன்.
அந்த ரைட்டில் தெரிகிற அந்த அருவி தான் நம்ம கீழே தேவகுண்ட் வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் போனப்போ எடுத்தது. இந்த லெஃப்ட் சைடில் அந்த மேலே தெரியுது பாருங்கள், ஒரு முனி மாதிரி தெரியுதா, அந்த இடத்துல இருந்தால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இந்த ரைட் சைடு ஒரு அருவி தெரியுதா உங்களுக்கு? இப்போ அதுதான் அந்த தேவகுண்ட் வாட்டர் ஃபாலோடைய டாப் வியூவில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த இருக்கு பாருங்களேன், இந்த அருவி தான் தேவகுண்ட் வாட்டர் ஃபாலுடைய அருவி. இந்த அருவி தான் அதோட அந்த தேவகுண்ட் வாட்டர் ஃபால் அருவியோட கீழ் வியூ பாயிண்ட் இது ஆக்சுவலாக போன வீடியோவில் நம்ம தேவகுண்ட் வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் போனப்போ போட்டது. அந்த வீடியோவில் பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது அந்த ஃபால் தான், இதுதான் அந்த தேவகுண்ட் வாட்டர் ஃபால். நம்ம கீழே இருந்து இது எடுத்தது. இது ஆக்சுவலாக பக்கத்தில் போய் எடுத்தது. இந்த ஃபாலை தான் நம்ம இப்போ வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இருக்குது பாருங்களேன், இதுதான் இப்போ நீங்கள் கீழே பார்த்ததுடைய டாப்பு வியூ பாயிண்ட். இதுதான் நம்ம இப்போ இந்த ஆப்போசிட் மலையிலேருந்து இப்போ இது இங்கேருந்து நம்ம அங்கே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது இப்போ நம்ம பார்க்குறது மேலே. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது வந்து கீழ் வியூ பாயிண்ட்டு. இது அதுக்கு மேலே உள்ள ஒரு ஃபாலு. அங்கே உள்ள அந்த ஃபாலில் விழுகிற தண்ணி தான் இப்போ நம்ம இதுக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மன்சூன் டைம் வந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி பெட்டரானதெல்லாம் பார்க்க முடியும். மன்சூன் இல்லாமல் நீங்கள் நார்மல் ரேட்டில் வந்தீங்கன்னா அருவி அவ்வளோ தண்ணி இருக்காதான். என்னென்னமோ லைஃப்பில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோன்றது வந்து யாரும் நினச்சி பண்ணுறதெல்லாம் இல்லை. ஆனால் லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அது எப்படி சாதிக்க போகிறோமோ தெரியாது. நம்ம பார்த்து எந்த முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு தாங்க நம்மளை எங்கேயோ கொண்டு போகும். என்ன வேணால் இருக்கட்டுங்க, என்ன பிரச்சனை என்ன வேணால் இருக்கட்டுங்க, ஆனால் ஒரு தடவையாவது நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு டூரு, ஒரு பயணம், இது கண்டிப்பாக பண்ணிடுங்க. இது நீங்கள் பண்ணுறது தான் லைஃப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய டேர்னிங்காக இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் என்ன பிரச்சனையோ என்ன பஞ்சாயத்தோ என்ன இருந்தாலும் சரி, ஒரு தடவையாவது பயணம் மட்டும் பண்ணிடுங்க. அந்த ஒரு தடவை பண்ணுற பயணமே உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கும். அதுவே நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கட்டத்தை
எட்டி போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தடவை பயணம் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.